ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு குட்டி விலாக் தான். May 4th எடுத்த விலாக் இது. அதாவது சண்டே காலையில் எப்பவும் போல் சர்ச்சுக்கு போகணும், ரெடியாகி சர்ச்லாம் போயிட்டு வந்தோம். அந்த ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10:30 போல் சர்ச் விட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி ஒரு 12 மணிக்கு போல் மேரேஜ் ஃபங்க்ஷன் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அப்படியே வந்து நான் ரெடி ஆகி அப்புறம் ட்ரிஷானே ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன் வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரல் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் ஏரலில் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எங்கள் ஊர்லேருந்து ஏரல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 5 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நம்ம பைக்கில் போனோம் அப்படின்னா ஒரு 10 minutes தான் ஆகும். இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு 20 minutes ஆகும். அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ அப்படியே ரெடியாகி போகலாம் அப்படி சொல்லி கிளம்பிட்டோம். பயங்கரமாக வெயில் இருந்தது, அதனால் பஸ்லலாம் போக முடியாது. சரி ஆட்டோவில் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆட்டோவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தோம் வீட்டுக்கு. அப்படியே வந்து ஆட்டோவில் கிளம்பியாச்சு. மேரேஜ் ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கும்போதும் சரி, ஒடிசாவில் இருக்கும்போதும் சரி, அவ்வளோவா நம்மளுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அங்கே அவ்வளோவா ரொம்ப பேர் தெரிஞ்சவங்கலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த நம்ம ஊர் சைடு வந்து அடிக்கடி மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊருக்கு வந்தால் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்காதா அப்படின்னு தோணும். ஆனால் நான் எப்போ ஊருக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துடும். ரொம்ப ஜாலியாக கிளம்பி போவேன். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான் மேரேஜ். நாங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 8 பேர் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது உண்டு. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான் இப்போ மேரேஜ். அவங்க வந்து ஏரலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து ஏரல் போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வீடியோவில் போன வாட்டி நம்ம ஊருக்கு வந்திருந்தோம் இல்லையா டிசம்பரில், அப்போ வந்து காமிச்சிருந்தேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அப்போ வந்து நல்லா கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்டு இருந்ததா, என்னால் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துட்டு நல்லா க்ளவுடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்க்கால்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வெயில் இருந்தது. அப்புறம் இந்த பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லாமல் அப்படி ரொம்ப வறட்சியாக அப்படி கொஞ்சம் சும்மா தண்ணி லைட்டாக கெட்டி கிடந்துருந்துச்சு. ஆனாலும் இந்த வழியாக போகும்போது நல்லா காற்றடிக்கும். ஏன்னா 2 சைடுமே ஃபுல்லாக மரமாக இருக்கு இல்லையா, நல்லா நிழலாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த சைடு ட்ராவல் பண்ணுறதுக்கே. இப்போ வந்து ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி ஏரல் வந்தாச்சு. இந்த மகாராஜா கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, இந்த மண்டபம் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற இடம். ஏரலில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து முஸ்லீம் ஃபங்க்ஷன், முஸ்லீம் மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முஸ்லீம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே வர்றேன். நிறைய பேர் நினைப்பீங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அப்போ அவங்க மேரேஜ்க்கெலாம் நீங்கள் போகலையா அப்படின்னு. அவங்க மேரேஜ் வந்து மதுரையில் நடந்துச்சு. ரிசப்ஷன் தான் ஏரலில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ ஏரலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ரிசப்ஷன் வைக்கல. ஸோ அதனால் அவங்க மேரேஜ் போகவே முடியல. இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க பேர் ஹனிஷா. இவங்க ஹனிஷாவோட தம்பிக்கு தான் இப்போ மேரேஜ், அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ப்ளூ சாரி கட்டியிருக்கிறது இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு, இவங்க பேர் இளவரசி. இவங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ 2 பசங்க இருக்காங்க, 2மே பசங்க. ஹனிஷா சொன்ன இல்லையா, அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன், 2வது வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. முன்னாடி நாங்கள் வந்து அதாவது காலேஜ் படிக்கும்போது, அப்புறம் காலேஜ் முடித்த கொஞ்ச நாள்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அக்காவுக்கு அண்ணனுக்கு மேரேஜ் இருக்கும். அப்போ நாங்கள் எல்லாருமே போனது உண்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களோடு சேர்த்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னாலே ரொம்ப ஜாலி தான். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏன்னா எல்லாருக்கும் குழந்தைங்க ஃபேமிலின்னு வந்துடும். என்ன மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லக்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற சான்ஸே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கி, நாங்கள் 4 பேர். ஒரு பொண்ணு உண்டு, அவங்களும் ஆக்சுவலாக முஸ்லீம் தான். அவங்க ஸ்டேஜில் தான் நின்றுட்டுருக்கா. அவள் வந்து வீடியோவில் கவர் ஆக முடியல. ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசினதெல்லாம் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் கழித்து நாங்கள் மீட் பண்ணோம். ப்ளூ கலர் சாரி இளவரசி சொன்ன இல்லையா, அவளுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் ஃபைனலாக மீட் பண்ணது. அது வந்து 2019 பிப்ரவரியில் நடந்தது. அப்போ மீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அவளுக்கே மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கெலாம் மேரேஜ் ஆச்சு. காலேஜ் வந்து இன்ஜினியரிங் வந்து எங்கே படித்தோன்னா ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு தூத்துக்குடியில் இருக்குது, அங்கே தான் படித்தோம். ஸோ 4 வருஷம் நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி அவங்கவுங்களுக்குன்னு குழந்தைங்க ஃபேமிலின்னு ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழித்து மீட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கீழே வந்துட்டோம். குழந்தைங்களே லைனாக சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி நல்லா பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாப்பாடு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய்
கத்திரிக்காய் கிரேவி, தயிர் வெங்காயம், சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா அது வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஆட்டோலேயே அப்படி ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.